மல்லிப்பூ செடி பூக்குமா? ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். மல்லி செடிகள் வளருமானோ? ஸோ மல்லிகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சம்மர் டைமில் தாங்க எல்லா மல்லி வெரைட்டிஸுமே சூப்பராக வளரும். நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அது கூடயே நீங்கள் ஒரு சில டிப்ஸ் மட்டும் மெயின்டெயின் பண்ணால் போதுங்க. ஸோ ரெகுலரான ஃப்ளவர்ஸ் வரும் அண்டு சூப்பரான செடிகள் தளதளன்னு வளருங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆர் 2 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்னும் மேலே டிப்ஸ் வேணும், பாட்டிங் மிக்ஸ் வீடியோலாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. ஒரு 100 லைக் மேலே வந்துச்சு அப்படின்னா ஸோ பாட்டிங் மிக்ஸ் எப்படி மேக் பண்ணணும், ஸோ அது எப்படி ரீபார்ட் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்டான வீடியோ நான் கொடுக்குறேன். அந்த ரீபார்ட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 2 மந்த்ஸ்க்கு எந்த ஃபெர்டிலைசரும் கொடுக்க தேவையில்லைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் முடிஞ்சதும் ஸோ ஃப்ளவர் முடிஞ்சதுமே ஃப்ளவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் இல்லை 3 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து ஒரு 2 கிராம் என்பிகே ஸோ பிளான்ட்டுக்குள்ள அதாவது 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு ஊற்றி நல்லா கொத்தி கிளறி மண்ணை லூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலராக வந்து ஒரு 10 நாளைக்கு வாட்டரிங் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் ஒரு 2 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பிளான் நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். பாட்டிங் மிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லைக்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா மேக் பண்ணலாம்.